Hi friends, Assalamu alaikum. Welcome back to Farhani's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நாங்க இன்றைக்கு Farhani's Kitchenல டால் ரைஸ் வித் சிக்கன் ஃப்ரை பிரியாணியோட செய்கிற எப்படின்றத பார்ப்போம். இது அரபிக் ஸ்டைல் ரைஸ் உண்டு. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, இது எப்படி செய்கிறன்றத வாங்க பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி மட்டும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். எங்கிட்ட இந்த ரைஸை செஞ்சு கொள்கிறதுக்கு அரிசி எடுத்துக்கிறேன், கோழி எடுத்துக்கிறேன், கடலைப்பருப்பு, ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரின், தேங்காய், கருவேப்பட்டை, கராம்பு, ஏலக்காய், கிஸ்மிஸ், தக்காளி, கொத்தமல்லி இலை, பச்சை கொச்சிக்காய், வெங்காயம், பச்சஞ்சி வெள்ளை வெங்காயம், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மசாலாத்தூள், ரோஸ் வாட்டர், தண்ணி, தேசிக்காய், ரம்பு, கீ கொஞ்சமும் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் இவ்வளவு தான் எடுத்துக்கிறேன். வாங்க எங்களோட இந்த ரெசிபியை பார்க்குறதோட எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டுக்கு நான் சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு எங்களோட சட்டி ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே நான் கருவேப்பட்டை, கராம்பு, ஏலக்காய் 3 ஒன்றுக்கு போட்டு எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதிலே போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஜிஞ்சர் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட ஜிஞ்சர் கார்லிக்கிட்ட பச்சை வாசம் போக்காட்டும் இதை கொஞ்சம் சோட்டை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் சோட்டையாகிக்கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் சின்னதாக வெட்டி கொண்ட வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் சோட்டை பண்ணிக்கொள்ள போகிறேன். வெங்காயமும் கொஞ்சம் நல்லா சோட்டையாகி வெங்காயத்தில் கலரும் கொஞ்சம் மாறிக்கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் ரம்பு 2 துண்டும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே நான் தக்காளி 2 காய் எடுத்து அதையும் சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். தக்காளியும் கொஞ்சம் வசங்கி எங்களோட தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகி சோட்டை ஆகிக்கொண்டு வரப்போக்கில் இதுக்கே நான் 2-3 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உப்பு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் உப்பு போட போக்கில் பார்த்து உங்களோட டேஸ்ட்டுக்கு கணக்காக போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வரும் வரைக்கும் சட்டியை மூடி நான் இதை கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். தண்ணி இப்படி கொஞ்சம் நல்லா கொதிச்சு கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் முழு கோழியோண்டு எடுத்து ஒரு கோழியை 4க்கு வெட்டி அதையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். கோழியையும் போட்டு இப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எங்கே இந்த கோழி கொஞ்சம் பாயிலாகி வரும் வரைக்கும் சட்டியை மூடி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். கடலைப்பருப்பு 250 கிராம் எடுத்து அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை ஒரு ஹவர் போல் ஊற வச்சுட்டு அது கொஞ்சம் ஹாஃப் குக்கு இப்படி குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கோழி வெந்து வரும் வரைக்கும் எங்களோட ரைஸுக்கு தேவையான பருப்பு மிக்ஸின் ஒன்று தான் நான் இப்போ செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம். அதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு எங்களோட பேன் ஹீட்டாக போக்கல இதுக்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே நான் ஆயில் 2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கீ கொஞ்சம் ஹீட்டாகிக்கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் 4 காய் வெங்காயம் எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நான் இதில் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நான் இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிக்கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிக்கொண்டு வரப்போக்கல அதுக்கே நான் ஹாஃப் குக் பண்ணி கொண்ட கடலைப்பருப்பையும் போட்டு அதையும் வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். கடலைப்பருப்பு அவிச்சு எடுத்துக்கொள்கிறதுக்கு நான் தண்ணி கொஞ்சம் மட்டும்தான் ஊற்றி அவிச்சு எடுத்துக்கிறேன்.
நான் அதுக்கு வேற ஒன்றும் போட்டு இல்லை, சும்மா தண்ணி கொஞ்சம் எடுத்து அதில் கடலைப்பருப்பை போட்டு அதை கொஞ்சம் ஹாஃப் பாயிலுக்கு பாயில் பண்ணி எடுத்து வைக்கிறேன். மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 2 டீஸ்பூன் மசாலாத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு 2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் மிளகுத்தூள் போட போக்கல உங்களோட காரத்தை தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்கு என்ன கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனும் ஜிஞ்சர் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு நான் 200 கிராம் கிஸ்மிஸ் எடுத்து அதை கொஞ்சம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் ஊற வச்சு ஒரு அரை ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் நான் இதில் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கு நான் 4 பச்சை கச்சிக்காய் எடுத்து அதை இப்படி நடுவால் 2க்கு வெட்டிக்கிறேன். வெட்டி அதையும் நான் இதிலே போட்டுக்கொள்கிறேன். கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்து சின்னதாக வெட்டி அதையும் போட்டுக்கொள்கிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஹாஃப் காய் தேசிக்கடை ஜூஸும் ஊற்றிக்கொள்கிறேன். தேசிக்காவே ஊற்றி இப்படி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு போதாட்டி உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இது ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். 2 நிமிஷத்துக்கு போகிறோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை அடுப்புலேருந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். 5 நிமிஷத்துக்கு போகிறோம் சட்டியை திறந்து எங்களோட கோழி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கே இப்போ பார்த்தா விலங்குதாய்க்கும் எங்களோட கோழியோட தண்ணியும் நல்லா கொதித்து கோழியும் கொஞ்சம் வெந்து வந்திருக்குது. நான் இப்போ இதை மற்ற சைடுக்கு திருப்பி எங்களோட கோழி இன்னும் 2 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ரெண்டு நிமிஷத்துக்கு போகிறோம் எங்களோட கோழி நல்லா பாயில் ஆகிருக்குது. நான் இப்போ கோழியை வேறையாகவும் தனியாக வேறையாகவும் எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இப்போ எங்கேருந்து பாயில் பண்ணி கொண்ட கோழியை வேறையாக எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு என்ன எங்களோட ரைஸை குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தண்ணியை ஊற்றி இப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு போதாட்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சிக்கன் பாயில் பண்ணி கொண்ட தண்ணி கொஞ்சம் ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கில் அதுக்கு நான் 1/2 ஹவருக்கு முதல் கழுவி க்ளீன் பண்ணி ஊற வச்சு கொண்ட அரிசி 1 கிலோவையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். அரிசியும் போட்டு இப்படி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சட்டியை மூடி ஒரு 15-20 நிமிஷம் வச்சு எங்களோட ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட ரைஸ் கொஞ்சம் குக்காகி வரும் வரைக்கும் நான் எங்களோட பாயில் பண்ணிக்கொண்ட சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சிருக்கிறேன். பேன் ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கில் அதுக்கு நான் சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட்டாகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் நாங்கள் எங்களோட பாயில் பண்ணி கொண்டு சிக்கன் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி எங்களோட எல்லா கோழியையும் 2 சைடுக்கும் திருப்பி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் எங்களோட இந்த பாயில் பண்ணி கொண்டு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும்.
இதை மாதிரி எங்களோட மற்ற எல்லா சிக்கனையும் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கோழியெல்லாம் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இப்போ 15 நிமிஷத்துக்கு போகிறோம் பார்ப்போம் எங்களோட சோறு எப்படி இருக்குதுண்டு. உங்களுக்கே பார்த்தா விலங்கு தைக்கும் எங்களோட சோறு நல்லா வெந்து ஒன்று கொண்டு ஒட்டாமல் நல்லா பசந்தாக வந்திருக்குது. நான் இப்படி ஆக்கி கொண்ட சோத்துக்கு மேலால் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். அதுக்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். கீக்கு மேலால் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரின் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். கலரினையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலால் நாங்கள் செஞ்சு கொண்ட பருப்பு மிக்ஸினையும் போட்டுக்கொள்ளுறேன். பருப்பு மிக்ஸினையும் போட்டு எங்களோட சோத்தை கொஞ்சம் நல்லா டைட்டாக்கி இப்படி லெவல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி நல்லா லெவல் பண்ணிவிட்டு நான் சட்டியை மூடி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் எங்கள் ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து பார்ப்பேன் எங்கள் ரைஸ் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள் எங்களோட ரைஸ் ஒன்றும் குழஞ்சி ஒன்று கொண்டு ஒட்டி அப்படி இல்லாமல் நல்லா பசந்தாக வந்திருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும். எங்களோட டால் ரைஸ் ரெடி ஆகிட்டு நான் இப்போ இதை டிஷ் ஒன்றில் போட்டுக்கொள்ள போகிறேன். இது நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட டால் ரைஸ் வித் சிக்கன் ஃப்ரை பிரியாணி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். ரைஸுக்கு மேலால் நான் கொத்தமல்லி இலை கொஞ்சம் சின்னதாக வெட்டி போட்டுக்கொள்கிறேன். அது எங்களோட ரைஸை டெக்கரேஷன் பண்ணிக்கொள்கிறதுக்கு. இதுக்கு உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் கேஷ்யூ நட், ப்ளம்ஸ், வெங்காயம் இதுவரை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதுக்கு மேலால் போட்டு எடுத்துக்கொள்ள மேலும் டெக்கரேஷன் பண்ணிக்கொள்கிறதுக்கு. உங்களுக்கும் எங்களோட இந்த ரைஸ் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன். இதே மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும்.